Hi, welcome to Sharon's Creations. நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு மென் ஷர்ட்லேருந்து எப்படி ஒரு கேர்ள்ஸ் ஆஃப் ஷோல்டர் டாப்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஷர்ட் வேணும். அது நம்மளை விட ஒரு சைஸ் பெரிய சைஸாக இருக்கணும். சப்போஸ் எக்ஸலாக இருந்தால் டபுள் எக்ஸல் சைஸ் வேணும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த காலரை ஒட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அளவுக்கு ஒரு டாப் எடுத்திருக்கோம். ஸோ அதை லே பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டமில் இருந்து நம்ம வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காகனா எலாஸ்டிக் உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீம் நம்ம கொடுக்குறோம் இப்போது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறேன். சில ஷர்ட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபினிஷிங் இருக்காது, அந்த கர்வ் ஷேப்பில் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது தான் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனால நான் அப்படியே லைன் மார்க் பண்ணியிருக்கேன் 2 இன்ச்சில். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்ம் ஹோலை அப்படியே பிடிச்சி நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அளவு ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கோ ஸோ நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாப்பில் இருந்து 3 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அளவு ட்ரெஸ்ஸில் எனக்கு 3 இருந்தது. ஸோ நான் 3A தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக டாப்பில் இருந்து ஒரு 2 இன்ச் இல்லைனா 3 இன்ச்சஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சீமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டராக இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ஆல்ரெடி இருந்த ஸ்லீவை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெக்கோட டெப்த்தில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் தான் நம்ம இதுவும் ஸ்லீவுக்கும் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோலோட இன்சைட்லேருந்து நம்ம பிடிச்சி பார்க்கணும் எவ்வளோ கரெக்டாக வருதோ அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் மேலே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் தான் ஆஃப் ஷோல்டருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 8 இன்ச் எனக்கு வந்து லென்த்து. ஸோ ப்ளஸ் 3 இன்ச் நான் ஆட் பண்ணி 11 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் வந்து 3 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட டெப்த்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல டாப்லேருந்து 3 இன்ச்சஸ் நம்ம அதையும் நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவை நம்ம பாடி பீஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து பின் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தைச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு 2 சைடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் இந்த ஓப்பன் வேணாம் அப்படின்னா நம்ம அதில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஓப்பன் வேணான்றதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதில் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், எப்படினாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு
இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 இன்ச் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம பாடி பீஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சில் நம்ம பிடிச்சி உள்பக்கமாக நம்ம திருப்பி தைக்கும்போது நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது தைக்கிறோம். ஸோ இப்போ இதை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்பக்கமாக ஜாயின் பண்ண பீஸில் ஒரு 1/4 இன்ச் மடித்து நம்ம ஆல்ரெடி தையல் போட்ட தையல் மேலேயே நம்ம இது மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை பொறுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பீஸ் வந்து 1 இன்ச்சில் இருக்குது. ஸோ அதில் நான் ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டரில் இது மாதிரி ஒரு 1/2 நம்ம மார்க் பண்ணி ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேப்பில் தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது மாதிரி தையல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சென்டரில் நான் வந்து ஒரு சின்ன வி ஷேப்பில் ஸ்லிட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஸ்லிட் போர்ஷனுக்காக. நம்ம எலாஸ்டிக் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டரை சுற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவில் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய எலாஸ்டிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அளவில் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஷோல்டரில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கேப்பில் நம்ம இப்போ இந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் 2 சைடும் எடுத்ததுக்கப்புறமா அதோட 2 சைட்லேயுமே நம்ம தையல் போட்டுக்கணும். அந்த கிளாத்தோடு வச்சு 2-3 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லிட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்து நான் அதை ஃபினிஷிங் கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பாட்டமில் நம்ம வந்து மடித்து தையல் போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி அதோட எட்ஜில் சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கணும். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த தையல் போடுறோம். ஸோ கொஞ்சம் இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம தையல் போட்டு இது மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து 1/2 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதோட அளவுக்காக நான் 0.5ல் மார்க் பண்ணிவிட்டு நான் இன்னொரு தையல் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ அதோட சென்டரில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி அந்த கேப்பில் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம மேலே தையல் போட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஸ்லீவ் பார்ட்டில் நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம தையல் போட்டுக்கணும். ஸோ ஸ்லீவுக்கு நான் வந்து சின்ன எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெயிஸ்ட் அண்ட் ஷோல்டருக்கு எப்படி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணமோ சேம் அதே மாதிரி அதோட சென்டர் கேப்பில் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் நம்ம 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே நம்ம ஆஃப் ஷோல்டர் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணியிருக்கேன். லென்த் 12 இன்ச்சஸ் அண்ட் வித் 4 இன்ச்சில் நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸில் நம்ம 1/4 இன்ச்சுக்கு மடித்து இந்த மாதிரி சுற்றிலும் 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை அந்த டாப்பில் நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நான் ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அந்த ஸ்லிட்டில் நம்ம ரோப் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சில் நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் 2 சைடுமே நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட சைடில் தையல் போட்டுக்கலாம். ஸோ அதோட எண்டுலேயே நம்ம அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட்லேயும் நம்ம வச்சுட்டு மேலே தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ என்னோட டாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.